ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மொபைலில் யூடியூப் சேனல் வந்து எப்படி ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், பட் நியூவாக வரக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணோம்னா நம்ம ஒரு மெயில் ஐடி வந்து ப்ராப்பராக கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். எப்போவுமே நம்ம ஓல்டு மெயிலை விட நியூ மெயில் கிரியேட் பண்ணி அதுலேருந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற மெயில் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது வந்து நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல லாகின் பண்றதுல இருந்து அது போக வெளியே ஏதாவது ஸ்கூலோ காலேஜோ ஒர்க் பிளேஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுத்திருப்போம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அதே மாதிரி உங்களுடைய சேனல் நேமுக்கு ரிலேட்டடா எதுவும் இல்லாம உங்களை தவிர வேற யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஃபைண்ட் பண்ண முடியாத மாதிரி சேனல் மெயில் ஐடியும் சரி அண்ட் வந்து பாஸ்வேர்டும் சரி கிரியேட் பண்ணிக்கிட்டா எப்பவுமே பெட்டர் சாய்ஸா இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல ஒருவேளை ஈஸியா ஃபைண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு நிறைய இஷ்யூ வரலாம். ஈஸியா உங்களுடைய சேனலை வந்து இன்னொருத்தங்க ஆக்சஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கலாம். சோ அதனால நம்ம வந்து நியூ மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஓபன் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ வந்து நான் வந்து மொபைல்ல ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடியிலேயே நான் வந்து எப்படி ப்ராப்பரா சேனல் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற டீடைல்ஸை உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். அதை பாருங்க. கைஸ், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் இல்லைனா க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது ப்ரௌசர் இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயே நீங்கள் வந்து மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். எத்தனை மெயில் ஐடி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா செக்கிங் இன்ஃபோ லோட் ஆகும். அதுக்கு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியிருந்தீங்க உங்களோட மொபைல்னு சொன்னால் அதை கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்து முடிச்ச உடனே லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படிங்கிற மாதிரி பேஜ் கேட்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே பாட்டமில் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணக்கப்புறம் ஃபார் மை செல்ஃப் இல்லைனா டு மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபார் மை செல்ஃப் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுவும் நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கும் போதும் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அ கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து வந்துடும். இதில் நிறைய சப்போர்ட் பேஜுக்கான லிங்க் வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போகலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து account.google.comனு ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் account.google.com. அதை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு ஆவீங்க. அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ எனிவேஸ் இப்போ போயாச்சு. ஸோ இந்த மாதிரி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். எஸ் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் தேங்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தா நம்ம பேக்கில் வந்துடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கண்டினியூங்கிறத கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் கூகுள் கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆகும். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு இருந்தால் அதை என்ட்ரு பண்ணணும் மொபைலில் கொடுத்துருந்தோம்னா. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக லோட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்துடலாம். ஸோ இதில் அதே ப்ரொசீஜர் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸ்க்காக இல்லை, ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து டேப் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர் நேம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா டே மந்த் அதுக்கடுத்து இயர் ஜெண்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ப்ரைவசி காரணமாக நான் வந்து அதை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் ப்ராப்பராக முடிச்சு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்ததுக்கப்புறம் கிரியேட் அ ஜிமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு எடுத்துக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போ duplicate.tutorial.com @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எடுத்துக்கிட்டு ஸோ பாஸ்வேர்டும் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு இப்போ வந்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட் ஃபோன் நம்பர் இருக்குது. நம்ம கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி செக் பண்ணுறது மற்ற ப்ரொசீஜரில் நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னாலும் சரி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் மை அக்கவுண்ட் செக்யூரிட்டி ரீசனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் கொடுத்தனா கொடுத்துக்கலாம், இல்லை பிறகு கூட நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம் மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்டில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கிறது நமக்கு பக்காவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்து எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மோர் ஆப்ஷன்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கிறது தேவையில்லை. பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹிஸ்ட்ரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் செட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் லோட் ஆகுது. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன் வந்து பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிரும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்குள்ளே. ஸோ நம்ம பேக் போயிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது கூகுள்லையோ இல்லைனா க்ரோம்லையோ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து எத்தனை அக்கௌண்ட் இருக்குது நம்ம இப்போ ஆட் பண்ணது
வந்துருச்சா அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணோம். ஸோ கொஞ்சம் டிலே கூட ஆகலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு 2 அக்கௌண்ட் காட்டுது. ஸோ ஒன்று வந்து ஏற்கனவே இருந்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த duplicate.tutorial@gmail.com. ஸோ இது வந்து டெம்பரரி தான், இதையும் நான் டெலிட் பண்ணுவேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுட்டோரியலுக்காக நான் வந்து இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து யூடியூப் மெயின் ஆப்குள்ளே போயிருக்கேன். ஸோ அக்கௌண்ட் டேப் வந்து ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் வந்து நான் வந்து ஜஸ்ட் டேப் பண்ணியும் நம்ம வந்து அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகலாம். அப்படி இல்லாமல் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லோகோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ என்னென்ன அக்கௌண்ட் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் காட்டும். நம்ம வந்து duplicate.tutorial@gmail.com அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆயிருச்சு யூடியூப்பில். பட் சேனல் இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ சேனல் க்ரியேட் பண்ணுற ப்ரொசீஜர் இன்னும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் ரெக்கமெண்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கடுத்து இதில் இமெயில் ஐடி தான் ஷோ பண்ணுது. ஸோ யுவர் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்லேயும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன வியூ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர், அதாவது லோகோ வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நேம், சேனல் நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கலாம். ஸோ சேனல் நேமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் இதில் வந்து. ஸோ நம்ம ஒரு நேம் வந்து கொடுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜதுரைன்னு இருக்குது, பட் வேறு நேம் கொடுத்து வைப்போமே. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ராஜா டெக் டுட்டோரியல்னு கொடுக்கலாம். ஓகே, ராஜா டெக் டுட்டோரியல்னு இப்போதைக்கு நம்ம வந்து அதுதானே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கொடுத்து வைக்கலாம். இந்த மெயில் ஐடியாக இருக்கட்டும், இந்த சேனல் டெல்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் வருங்கிறதால இது டெம்பரரி மெயிலாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஆப்ஷன், அதாவது மற்ற பிளாட்ஃபார்மில் யூசர் நேம் இருக்கு இல்லையா, அதற்கான ஆப்ஷனும் இதில் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணால் பிறகு கூட எடிட் பண்ணிக்கலாம். பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேனல் நேமுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சு. கிரியேட் சேனல் ஆப்ஷனை ஜஸ்ட் டேப் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு சேனல் வந்து. ஸோ சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. எரர் வருது, திஸ் சேனல் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அகைன் லோட் பண்ணால் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அகைன் கிளிக் பண்ணுறோம். அதுக்கடுத்து யுவர் சேனலுக்குள்ளே போகிறோம். பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஹோம் பேஜ் வந்துருச்சு. அண்ட் வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வருங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா, வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அதற்கான டேப் எல்லாமே வரப்போகுது. அதை பொறுத்து பிரச்சனை எதுவும் இல்லை. அதே சமயம் சேனல் நேமை பாருங்கள், ராஜா டெக் டுட்டோரியல். பேனர் இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம். பேனர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ எல்லா ஆப்ஷனும் பாருங்கள். ஹேண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா டெக் டுட்டோரியல்னு வந்துருச்சு. ஸோ youtube.com/ அப்படின்னு போட்டு ராஜா டெக் டுட்டோரியல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் சேனல் வந்து. ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸோ மேனேஜ் வீடியோஸில் இப்போதைக்கு வீடியோஸில் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டுது. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பக்காவாக கிரியேட் பண்ணியாச்சு. நோ சப்ஸ்கிரைபர்ஸ், நோ வீடியோஸ், பட் யூசர் நேம் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு. கைஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்ட் 1 வீடியோவாக தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம யூடியூப் கோர்ஸ் இப்போ லேட்டஸ்ட் சீரீஸ்க்கான ஃபர்ஸ்ட் வீடியோவாக தான் இது இருக்குது. ஸோ அப்கமிங்கில் இன்னும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வரும். எல்லா வீடியோஸ்லையும் தம்ப்நெயிலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருப்போம். அது மூலிமா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட் யூடியூப் கோர்ஸ் லேட்டஸ்ட், அதையும் நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஹெல்மெட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.